Hi friends, welcome to my channel. நம்ம இப்போ எஸ்பிஓ ஜாப்ஸில் நெக்ஸ்ட்டு 15 டேஸ் இன்னொரு 15 நாளைக்கு என்ன டாஸ்க்குன்னு தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு 15 நாள் கால்குலேட் பண்ணால் ஏப்ரல் 5 சம்திங் போயிடும். அந்த டைமிங்கில் தான் வரும். அது வரைக்கும் நம்மளுக்கு என்ன டாஸ்க்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன டாஸ்க்னால் பேன் கார்டு வெரிஃபிகேஷன். பேன் கார்டு வெரிஃபிகேஷன்ன்றது நம்மளோடதில் நம்ம பேங்க் டீடைல்ஸில் அப்டேட் பண்ணி பேன் கார்டெலாம் போட்டு ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிவிடுவோங்க. அதை வெரிஃபை பண்ணுறது வந்து அட்மின் டீமோட ஒர்க். அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க எல்லாரோட பேன் கார்டும் கரெக்டாக இருக்கா என்னதுன்னு வெரிஃபை பண்ணுவாங்க. அதில் ஏதாவது இஷ்யூவாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணுவாங்க. ஏதாவது மெயில் சென்ட் பண்ணி இந்த மாதிரி இஷ்யூவாக இருக்கா, அதுக்கு வந்து எந்த மெத்தட் ஏதாவது ஒரு மெத்தட் கொடுப்பாங்க. அந்த மெத்தடில் அவங்க பேன் கார்டை டீட்டெயில்ஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். தப்பாக இருக்கிறவங்களுக்கு, கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஃபஸ்ட் டாஸ்க்கு. செகண்ட் வந்து என்னென்னா பிடிஓ வந்து டிஎல் பேஸ்டு டீம் ஸ்ப்ளிட் பண்ணுறது. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்லேருந்து டிஎல்லேருந்து எப்படின்னு பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா எஸ்பிஓ கமாண்டர் 17 பேர் இருக்காங்க. அந்த 17 பேருக்கு ஈச் ஒரு கமாண்டருக்கு வந்து அவங்களுக்கு கீழே 20 பிடிஓ ஆஃபீஸர் போவாங்க. இப்போ 17 கமாண்டர் இருக்காங்கன்னா ஒரு கமாண்டர்கிட்ட 20 பேர் போவாங்க பிடிஓ ஆஃபீஸர். அந்த மாதிரி மொத்தமாக பிடிஓ ஆஃபீஸர் மட்டும் 340 பேர். அது ஒன்றும் செலக்ட் பண்ணல, அது செலக்ட் பண்ணுறது நான் இதுக்கப்புறம் சொல்கிறேன். கமாண்டர்ஸ் 17 பேருக்கு வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் 340 பேரவை ஒரு ஆளுக்கு 20 பேர்னு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருவாங்க. அது வந்து பிடிஓ ஆஃபீஸோட இது ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறது. நெக்ஸ்ட் என்ன 20 பிடிஓ ஆஃபீஸர் இருப்பாங்களா, அதில் வந்து ஒரு பிடிஓ ஆஃபீஸருக்கும் 3 டிஎல் 3 டீம் லீடரை வந்து பிரித்து கொடுப்பாங்க. இப்போ ஒரு பிடிஓ ஆஃபீஸர்னால் அவங்களுக்கு கீழே ஒரு 3 டீம் லீடரு, இன்னொரு பிடிஓ ஆஃபீஸர் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் 3 டீம் லீடர். ஒரு பிடிஓ ஆஃபீஸருக்குள்ளேயும் 3 டீம் லீடர் இருப்பாங்க. மொத்தமாக அது வந்து 1000 சம்திங் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 1000 டீம் லீடர். அது வந்து ஒரு ஆளுக்குள்ள 3 பிரித்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன ஒரு டிஎல்குள்ள 1000 ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒரு டிஎல்குள்ள 1000 ஃபேமிலி மெம்பர்ஸ். உங்களுக்கு புரிஞ்சான்னு தெரியல. அது என்னென்னா எஸ்பிஓ கமாண்டர் ஃபஸ்ட்டு இருப்பாங்க. கமாண்டர் தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி. எஸ்பிஓ கமாண்டர் வந்து 17 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கீழே ஒரு கமாண்டருக்குலேயும் 20 பிடிஓ ஆஃபீஸர் வேலை செய்வாங்க. 20 பிடிஓ ஆஃபீஸர்னால் அந்த கமாண்டருக்கு வந்து இந்த 20 பேருக்கும் அவங்க தான் லீடர். அவங்க தான் லீட் பண்ணுவாங்க எல்லாத்தையும். இவங்க வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிற மாதிரி. இப்போ வந்து அந்த 20 பிடிஓ ஆஃபீஸருக்குலேயும் ஒரு ஆஃபீஸருக்குலேயும் 3 டீம் லீடர் இருப்பாங்க. ஒரு ஆஃபீஸர் அந்த 20 பேருக்குள்ளேயும் ஒரு ஒருத்தருக்குள்ளேயும் 3 டீம் லீடர் இருப்பாங்க. அந்த டீம் லீடரை பிடிஓ ஆஃபீஸர் தான் டீம் லீடரை பார்த்துப்பாங்க. இந்த டீம் லீடருன்றவங்க ஒரு டீம் லீடருக்குள்ளேயும் 1000 எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க. எஸ்பிஓவில் இருக்கிறவங்க ஒருத்தருக்குள்ளேயும் 1000 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுதான் இதுக்கான இது தனித்தனியாக ஸ்பிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே சார் இது கொண்டு வரும்போது சொல்லுவாங்க. ஏன்னா இது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இது எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்கன்றது இருக்குது. எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்கன்னா பிடிஓ ஆஃபீஸருக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஃபில்லிங் கொடுப்பாங்க. இந்த ஃபார்மில் ஏதாவது கொஸ்டின் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபார்ம் ஃபில்லிங் கொடுப்பாங்க. அது எப்போ என்னதுன்னு சார் மறுபடியும் அனௌன்ஸ் பண்ணுவார். அது விருப்பமாக இருக்கணும் யாருனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதில் ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் படித்து பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணணும். ஏன்னா அது டீம் கொடுத்துருக்கவங்க தான் அப்ளை பண்ணணும், டீம் கொடுக்காதவங்க அப்ளை பண்ணக்கூடாது. அந்த மாதிரி எந்த கண்டிஷனுமே கிடையாது. யாருனாலும் அப்ளை பண்ணலாம். அதுக்கான ரீசன்ஸ்னால் அதுக்கான கண்டிஷன்ஸ் இருக்கும். அது கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து படிச்சுட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து அவங்க செலக்ட் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. டீம் லீடர்ன்றவங்க அதுக்கு வந்து நிறைய சாய்ஸ் இருக்குது. அது மூலிமா ஃபில்டர் பண்ணிப்பீங்கன்னு சொல்லிட்டாங்க. அது தனி. இது வந்து செகண்ட் ஆகுது. தேர்ட் என்னன்னா மிஸ்டேக் பர்சன் எகைன் ஒன் சான்ஸ். ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கிறவங்க எகைனாக ஒன் சான்ஸ் கிடைக்கும். ப்ரொஃபைல் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க, பேங்க் டீட்டெயில்ஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ சான்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாருமே இப்போ போய் நீங்கள் அப்டேட் பண்ணலாம். எந்த மிஸ்டேக்காக இருந்தாலும் கரெக்டாக இதோட லாஸ்ட் சான்ஸு மறுபடியும் இந்த சான்ஸ் வராது. நீங்கள் போய் மறுபடியும் இன்னொரு டைம் அப்டேட் பண்ணிக்கலாம். மிஸ்டேக்காக இருக்கிறவங்க மட்டும்தான் அப்டேட் பண்ணணும். இது யாருமே அப்டேட் பண்ண தேவையில்ல. எனக்கு இந்த மாதிரி நேம் மிஸ்டேக் ஆகிடுச்சு, இல்லை அக்கௌண்ட் நம்பர் மிஸ்டேக் ஆகிடுச்சு, இல்லை இப்போ ஏதாவது ஒன்று மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. அந்த மிஸ்டேக் இருக்கிறவங்க மட்டும் போய் ஃபுல்லாக அப்டேட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி. நெக்ஸ்ட் என்னென்னா அதுலேயும் மிஸ்டேக் பண்ணது இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா அதர் இஷ்யூனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
பாஸ்வேர்டு இஷ்யூ, அக்கௌண்ட்டு ஹேக் ஆகிடுச்சு, ஏன்னா மற்றவங்க யூஸ் பண்ணுறாங்க என்னோடய அக்கௌண்ட்டு அப்படி சொல்கிறது ஹேக் ஆகிடுச்சுன்னு ஐடி சஸ்பெண்ட் ஆகிடுச்சு, பேமெண்ட் நாட் ரிசீவ் எல்லாத்துக்கான ரீசன்ஸ் கொடுப்பாங்க. அது ஒன்று ஒன்று அப்டேஷன்ஸ் கொடுப்பாரு சார் நோட்டீஸ் போர்டில். அது எப்போ என்னதுன்னு சார் நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ் பண்ணுவார். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா ஐடி பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க கொஞ்சம் மெம்பர்ஸு. ஐடி ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணாத, பேங்க் டீல்ஸ் அப்டேட் பண்ணாத, நிறைய பேர் உண்மையாகவே ஐடி ஓப்பன் பண்ண முடியல, ஒரு இடத்துல அப்லோட் பண்ண ப்ரொஃபைல் அப்டேட் பண்ண முடியல, பேங்க் டீல்ஸ் அப்டேட் பண்ண முடியல. அவங்க எல்லாருமே மெயில் போட்டிருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டான ரீசன் கொடுக்கணும். அது என்ன சான்ஸ் என்னதுன்னு சார் அப்டேஷன் கொடுப்பார் நோட்டீஸ் போர்டில். எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்னுட்டு சார் சொல்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ணலாமல் இருக்கலாம், இல்லை யாருக்காவது மெயில் போடுற மாதிரி இருக்கலாம், எதாக இருக்கலாம். அது சார் அப்டேஷன் கொடுப்பார். ஐடி பிளாக்காக இருக்கவங்க எல்லாருக்குமே கரெக்டான ரீசனோடு நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களோட ஐடியை வந்து பிளாக்லேருந்து எடுத்து விடுவாங்க. அதுக்கான எப்போ பண்ணுவாங்க என்னதுன்னு சார் நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாரு. நெக்ஸ்ட் என்ன ஃபோர்த்துன்னு சொல்லியாச்சு ஆல்ரெடி இஷ்யூஸு. இந்த இஷ்யூ இருக்கிறவங்கள பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறது, அந்த இஷ்யூ இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அது தனியாக சொல்லுவார் சார். அது எல்லாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் என்னென்னா க்ளவுட் ஸ்டோரேஜ் யூசேஜ். க்ளவுட் ஸ்டோரேஜ்னால் அது ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க நம்மளுக்கு. என்னென்னா பிரிண்ட் அவுட் ஒன்று எடுக்கணும். என்னென்னா நம்மளுக்கோட வெல்கம் லெட்டர் வந்து நம்மளோட இதிலே கொடுப்பாங்க, நம்மளோட லாகின் பேஜிலே வெல்கம் லெட்டர் இருக்கும். அதை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து க்ளவுட் ஸ்டோரேஜில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி என்ன ப்ராசஸ் என்ன ஏதுன்னு சொல்லுவார் சார். அதில் பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் ஏதாவது போடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெல்கம் லெட்டர்னாவே அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் இது மாதிரி இருக்கும். அதில் சைன் போட்டு நம்ம க்ளவுட் ஸ்டோரேஜில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான டீட்டெயில் எல்லாமே சார் கொஞ்சம் எதுவும் கொடுப்பாரு. எப்போ பண்ணணும் என்ன ஏதுன்னு சொல்லுவார். அதுக்கான வீடியோவும் நம்ம கண்டிப்பாக மேக் பண்ணி போடலாம் கொடுத்தோடனே. ஓகே நெக்ஸ்ட் என்னென்னா நார்மல் அப்டேட்ஸ் தான். அந்த பொசிஷனை பற்றி ஆல்ரெடி டவுட் கேட்டிருந்தீங்க. சாரும் இன்றைக்கி ஆடியோவில் தான் சொல்லியிருந்தார். அந்த பேசிக் சில்வர் கோல்டு இந்த மாதிரி இருக்கிற பொசிஷனில் வந்து பேசிக் சில்வர், ப்ரீமியம் சில்வர் ரெண்டும் ஒரே கேட்டகரி. சில்வர் கேட்டகரியில் வந்துடும். நியூ ஜாயினிங்கிறது தனி கேட்டகரி, அப்புறம் சில்வர்ன்றது தனி கேட்டகரி வரும். பேசிக் சில்வர், ப்ரீமியம் சில்வர் தனித்தனியாக வருது. பேசிக் சில்வர், ப்ரீமியம் சில்வர் சேர்த்து சில்வர்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரியில் வந்துடும். நெக்ஸ்ட் என்ன கோல்டு டைமண்ட் சேர்த்து ரெண்டும் ஒரே கேட்டகரியில் வந்துடும். கோல்டு டைமண்ட்றது ஒரு கேட்டகரி, அது ரெண்டும் பேசிக் தனியாக இல்லை, ப்ரீமியம் ரெண்டும் ஒரே இது தான். பேசிக் ப்ரீமியம் தனித்தனியாக வராத ஒரே கேட்டகரி. கோல்டு அண்ட் டைமண்ட் ரெண்டும் ஒரே கேட்டகரியில் வந்துடும். மொத்தம் 3 கேட்டகரி தான் வரும். அது ஒரு அப்டேஷன் கொடுத்துருந்தார் சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.